நம்ம தாத்தா அப்பாவோட யங்ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், நம்மளோட சின்ன வயசுலயா இருக்கட்டும், மலையாள படங்கள்னு சொன்னாலே ஒரு மாதிரியான படங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் மலையாள திரைப்படங்களை கவனிக்குது. மலையாளத்துல வந்த பல நல்ல படங்கள்ல பல மொழிகள்ல ரீமேக் பண்றாங்க. இப்படி மலையாள சினிமாவோட முகத்தை மாத்துனதுல மம்முட்டிக்கும் அவரை இயக்குனர்களுக்கும் முக்கியமான பங்கு இருக்கு. இதை நான் சொல்லல, பல முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. மம்முட்டியோட படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் படங்கள் எடுக்கலாமா, இப்படியெல்லாம் மாஸ் காட்டலாமான்னு மூக்கு மேல வரல வச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கச்சது தமிழ் ராம் வந்து ஒரு பேட்டியில சொல்லுவாரு, நான் என்னோட வாழ்க்கையில 3 பேரை தான் மாஸ்டரா பாக்குறேன். ஒன்னு பாலு மகேந்திரா, இன்னொன்னு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், நடிப்புல மம்முட்டி. நான் நடிப்பு பத்தி வச்சிருந்த தியரியாவே அசைச்சு பார்த்துட்டாரு மம்முட்டி அப்படின்னு சொல்லுவாரு. மம்முட்டி ஏன் நடிப்புல மாஸ்டர், அதுக்கான 4 நச்சு காரணங்களை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஹீரோ இல்ல, கேரக்டர். இன்னைக்கு இந்தியால முக்கியமான நடிகர்களா இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2-3 படங்கள்ல கேரக்டரா தெரிவாங்க. போக போக அந்த கேரக்டர் மறைஞ்சு அவங்களோட ஒரிஜினல் முகம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா மம்முட்டியோட கதையே வேற. ஒவ்வொரு படத்துலயும் மம்முட்டியோட இன்ட்ரோ ஷாட் மட்டும் தான் மம்முட்டி நமக்கு தெரிவாரு. கதைக்குள்ள போக 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 மம்முட்டி மறைஞ்சு அந்த கேரக்டர் மட்டும் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் மம்முட்டியோட யூனிக் ஸ்டைல். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சேதுராம் ஐயர் கேரக்டர். 30 வருஷமா ஒரு கேரக்டர் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு அப்படின்னா சும்மாவா? மலையாள சினிமாவோட முகத்தையே மாத்தின அடூர் கோபாலகிருஷ்ணன், பத்மராஜன், எம்.டி. வாசுதேவன் நாயர், கே.ஜி. ஜார்ஜ், ஐ.வி. சசி இவங்களோட கேரக்டருக்குலாம் அப்படியே உயிர் கொடுத்தது மம்முட்டி தான். ஒரு வடக்கன் வீரகதான்ற படம் மம்முட்டிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா மாத்த அடித்தளமா அமைஞ்சது. அந்த படத்துல கூட சந்து அப்படின்ற கேரக்டர் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வரும். மம்முட்டியோட ஃபேஸே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. இந்த கேரக்டரை தவிர்த்து பார்த்தோம்னா விதயன் பாஸ்கர பட்டேலர், நிறக்கூடு ரவிவர்மா, நியூடெல்லி ஜே.கே., யாத்ரா உன்னிகிருஷ்ணன், தனியாவர்தனம் பாலன் மாஸ்டர், தளபதி தேவா, பொந்தன் மடா, பேரன்பு அமுதவன், முன்னறிவிப்பு ராகவன், புழு படத்துல வந்த குட்டன், இப்படி மம்முட்டியால மட்டுமே சாத்தியமான பல கேரக்டர்ல சொல்லிட்டே போலாம். ஒரு வடக்கன் வீரகதா படத்துல மம்முட்டி பண்ண கேரக்டரை என்னாலலாம் கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாதுன்னு மோகன்லாலே இன்டர்வியூக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. மம்முட்டியோட நடிப்பை மட்டும் எடுத்துட்டு அதை பத்தி தனி ரிசர்ச்சே பண்ணலான்னு கேரளால இருக்கக்கூடிய தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு இன்டென்ஸான ஒரு ஆக்டர் தான் மம்முட்டி. மம்முட்டி நடிச்சதுலயே 2 படத்தை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஒன்னு அம்பேத்கர் படம், இன்னொன்னு மதில்கள் படம். மம்முட்டியோட நடிப்புக்கு தீனி போட்ட படம் அப்படின்னு இந்த 2 படத்தையும் சொல்லலாம். அம்பேத்கர் படத்துல அம்பேத்கர் அப்படியே கண்முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாரு. அம்பேத்கர் வேஷம் போட்டுட்டு புனே இன்ஸ்டிடியூட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது மம்முட்டி கால்ல ஓடி வந்து ஒருத்தர் விழுந்திருக்காரு. மம்முட்டிக்கு அங்க அவ்வளவு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் விழுந்தது மம்முட்டி கால்ல இல்ல, அம்பேத்கர் கால்ல அப்படின்னு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் மனுஷன் அந்த கேரக்டரை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாரு அப்படின்னு. But it is within my power to refuse to live under these humiliating conditions. மதில்கள் படத்துலயும் வைக்க முகமது பஷீரா கலக்கி இருப்பாரு. பஷீர் எளிய தோதில் ஒரு எழுத்துக்காரனான. வீட்டுக்காரன் வேலையில இருந்து முதலமைச்சர் கேரக்டர் வரைக்கும் மம்முட்டி பண்ணாத கேரக்டரே இல்லைன்னு சொல்லலாம். காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு மனுஷன் எல்லாத்துலயுமே கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. அதனாலதான் சொல்றேன் மம்முட்டி வந்து ஹீரோ கிடையாது, கேரக்டர். நான் என்ன செஞ்சேன் உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு? வட்டார மொழி. ஆனந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா மற்ற நடிகர்கள் எப்படி டப்பிங் பேசணும் அப்படின்னு மம்முட்டி கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. இந்தியால இருக்கிற எல்லா பிரபல நடிகர்களுமே வேற மொழியில தங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க போய் டப்பிங் பேச மாட்டாங்க, வேற ஆள் தான் டப்பிங் பேசுவாங்க. ஏன் கமல்ஹாசன் கூட வேற மொழியில அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவர் டப்பிங் பேச மாட்டாரு. ஆனா மம்முட்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, இங்கிலீஷ்னு எந்த மொழியில தன்னோட படம் ரிலீஸ் ஆனாலும் அவரு போய் டப்பிங் பேசிட்டு வருவாரு. டப்பிங் பேசும்போது அவ்வளவு துல்லியமா உச்சரிப்புகள் இருக்கும். ஏன் மலையாளத்திலேயே வெரைட்டியான மலையாளம் பேசக்கூடிய ஒரே நடிகர் மம்முட்டி தான். கோழிக்கோடு ஸ்லாங், இடுக்கி ஸ்லாங், கோட்டயம் ஸ்லாங், திருச்சூர் ஸ்லாங், ஆலப்புழா ஸ்லாங், மலப்புரம் ஸ்லாங், எர்ணாகுளம் ஸ்லாங், கண்ணூர் ஸ்லாங், திருவனந்தபுரம் ஸ்லாங், இப்படி எல்லா ஸ்லாங்லயுமே மனுஷன் பிச்சு உதறுவாரு. கேரளால கடைக்கோடியில இருக்கக்கூடிய மலையாளி வரைக்கும் அவர் ஃபேமஸா இருக்கிறதுக்கு இந்த வட்டார மொழிகளை அவ்வளவு சிறப்பா பேசுறதுதான் காரணம். வாசிப்பு பழக்கம். மம்முட்டிக்கு வந்து அருமையான வாசிப்பு பழக்கம் இருக்கு. வைக்க முகமது பஷீரை எத்தனை தடவை வாசிச்சிருப்பாருன்னு அவருக்கே தெரியாது, அத்தனை தடவை வாசிச்சிருப்பாரு. பஷீரை வாசிக்கலனா வைக்க முகமது பஷீர் கேரக்டரை மதில்கள் படத்துல அவ்வளவு துல்லியமா பண்ணிருக்க முடியாதுன்னு இன்னைக்கும் தியேட்டர் ஆர்டிஸ்டுகள் மம்முட்டியை பாராட்டுவாங்க. வைக்க முகமது பஷீருக்கும் மம்முட்டிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே வைக்கம் பகுதியை சேர்ந்தவங்க தான். ஒருவேளை நான் எழுத்தாளர் ஆகியிருந்தா வைக்க முகமது குட்டியா இருந்திருப்பேன் அப்படின்னு மம்முட்டி பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பஷீர், எம் முகுந்தன், எம்.டி. வாசுதேவன் நாயர், இப்படி மம்முட்டிக்கு பிடிச்ச எழுத்தாளர்களை லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். மம்முட்டி கூட கதைகள்லாம் எழுதக்கூடியவர் தான். தேடி போய் வாங்குற வாய்ப்பு. சினிமால நம்ம அடுத்து என்ன படம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான தேடலும் ஆவலும் மம்முட்டி கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. 350 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த தேடல் இன்னும் குறையலன்றதுதான் மம்முட்டி கிட்ட வியந்து பாக்குற ஆச்சரியமே. 2009 மனுஷன் வேற லெவல் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. அந்த நேரத்துல கூட
இயக்குனர் ரஞ்சித் கிட்ட போயிட்டு பாலேரி மாணிக்கம் ஒரு பாதிரா கொலபாதம் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்டு வாங்கினாரு. அதே மாதிரி அடூர் கோபாலகிருஷ்ணன் கிட்டையும் போயிட்டு அனந்தரம் படத்துல செகண்ட் ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்டு வாங்கினாரு. இப்படி நல்ல கேரக்டர் ஏதாவது அவர் காது கிட்ட வந்துச்சுன்னா அதை தேடி போய் கேட்டு வாங்கி நடிக்கக்கூடியவர் தான் மம்முட்டி. பிளஸ்ஸில இருந்து அன்வர் ரஷீத் வரைக்கும் பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க படத்துலயும் நடிச்சிருக்காரு மம்முட்டி. அவரோட படங்கள் தோத்து போலாம், அவரோட மாஸ் காட்சிகள் சில சமயங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாம போலாம், ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு நடிகன் இருக்கான்ல, அவன் எப்பவுமே தோக்க மாட்டான். அதனாலதான் மம்முட்டி நடிப்பின் மாஸ்டர். மம்முட்டியோட படங்கள்ல உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ் சோஷியல் மீடியா பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.